ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். தேவனாகிய கர்த்தர் மனிதன் தனியா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஆதியாகமம் 2:18. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, செல்வச்சீமானாகிய ஈசாக்குக்கு ஆபிரகாம் பெண் பார்த்த சம்பவம் குறித்து ஆதியாகமம் 24 அதிகாரம் முழுவதும் விளக்கமாக எழுதப்பட்டுள்ளது. தேவன் நியமித்த துணையை தன் பிள்ளைகளுக்கு தேடும் பெற்றோருக்கு இது ஓர் முன்மாதிரி. ஆபிரகாம் தன் குமாரனுக்கு நல்ல மனைவியை தேர்ந்தெடுக்க தீர்மானித்தார். தனக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை தன் மகனும் குடும்பமாக நிறைவேற்ற வேண்டும். தனது மகனின் திருமணம் அல்லது தன் மகனுக்கு வரும் துணை தடையாக இருந்து விடக்கூடாது. தன் மகன் திருமண பந்தத்துக்காக தான் விட்டு வந்த கர்த்தர் விட்டுவிட சொன்ன இடத்திற்கு போய்விடக்கூடாது என்பதில் உறுதியாய் இருந்தார். அன்பு பெற்றவரே, உங்கள் பிள்ளைகளின் வயது கடந்து போகிறது என நினைத்து திருமணம் முடிந்தால் போது என நினைப்பதை விட்டுவிடுங்கள். தேவ சித்தத்தின்படி ஆபிரகாமும் சாராளும் இசைந்து பயணித்தது போல ஈசாக்கும் அவன் மனைவியும் இசைந்து பயணிக்க வேண்டும் என்று ஆபிரகாமின் எண்ணம் போல நம் எண்ணங்களும் சீர்படட்டும். தாயை இழந்த தன் மகனின் நிலையை உணர்ந்தவனாக பெண் பார்க்கும் படலத்தை துவங்குகிறார். இன்று நவீனமயமாக்கப்பட்ட ஆப் வழியாக மேட்ரிமோனியில் பார்க்கும் ஆடவர் பெண்டிர் பெற்றோர் ஒரு சில எண்ணங்களை முன்வைத்து பார்க்கின்றனர். ஏற்ற துணை என்பதின் அளவுகோல் வெகுவாக மாற்றம் கண்டதால் பல திருமணங்கள் ஆட்டம் காண்கின்றன. அந்தஸ்து, படிப்பு, வசதி வாய்ப்புகள், அழகு, நிறம், சம்பாத்தியம் என பல அளவுகோல்கள் இருந்தாலும் தனக்கு வரும் துணை தேவ சித்தத்தின்படி வேண்டும் என பார்ப்பதில்லை. ஜாடிக்கு ஏற்ற மூடி வேண்டும். இரண்டும் ஜாடியாகவோ அல்லது இரண்டு மூடியாகவோ இருந்தால் பயனே இல்லை. ஆபிரகாம் தன் நம்பிக்கைக்குரிய தன் மனதை அறிந்த தன் மகனின் நிலையை அறிந்த ஊழியனிடம் பொறுப்பை ஒப்படைக்கிறார். ஊழியக்காரன் ஆபிரகாமுக்கு ஒருபடி மேலே சென்று கர்த்தரிடத்தில் அடையாளத்தை காண்பிக்கும்படி வேண்டி நிற்கிறார். பெண் அழகாக, நிறமாக, மாடனாக, ஸ்டைலாக இருக்க வேண்டும் என்று கேட்கவில்லை. கூடார வாசியான தன் எஜமானுக்கு கடினமான காரியங்களையும் முகம் சுளிக்காமல் கையாளும் பெண் வேண்டும் என்று அளவுகோலை ரெபெக்காள் நிறைவேற்றினார். அவர்கள் கர்த்தரை சார்ந்து கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் குடும்பமாக வாழ்ந்தனர். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை விட ஈசாக்கின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் பல மடங்கு உயர்த்தினார். வேதத்தில் உறுதியாய் நிற்கவும் ஜெபத்தில் வலுவாமல் காத்திருக்கவும் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் சித்தம் செய்யும் சந்ததி தொடர உறுதி கொள்வோம். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம். அன்பின் தேவனே, நாங்கள் நல் நடக்கை உள்ளவர்களாயும் உண்மை மனதுடனும் கர்த்தரில் அவர்தம் உறவிலும் நிலைத்திருக்க உதவி செய்தள்ள வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நான் எல்லாவற்றிலும் நற்கிரியர்களுக்கும் முன்மாதிரியாய் நடந்து கொள்ள உங்க கிருபை தந்தள்ளுங்க. ஆண்டவரே, திருமண வயதில் உள்ள பிள்ளைகளுக்கு தேவன் தாம் நிர்ணயித்துள்ள வாழ்க்கை துணையை கண்டுகொள்ளவும் சிறந்த இல்லற வாழ்வை அமைக்கவும் தேவன் ஒவ்வொருவரையும் வழிநடத்திட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மனசஞ்சலத்தோடும் ஆத்தும பாரத்தோடும் பல பல தேவைகளுக்காக ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கும் உங்க பிள்ளைகளை கர்த்தர் தேற்றி உயிர்ப்பிக்கவும் அவர்கள் மன்றாட்டுகள் அங்கீகரிக்கப்படவும் மகிழ்வாய் வாழவும் ஜெபிக்கிறோம். தேவனே, மூட பழக்கங்களுக்கும் மாந்திரீக வல்லமைகளுக்கும் அடிமைப்பட்டுள்ள மக்களின் ஆத்மா பாவ கண்ணியிலிருந்து விடுவிக்கப்படவும் ரட்சிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பற்பல வியாதிகளினால் பீடிக்கப்பட்டும் இன்னும் பற்பல சரீர பலவீனங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அற்புத சுகத்தை கட்டளையிட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிரசவத்துக்காக காத்திருக்கும் ஸ்திரீகளின் பலவீனங்களை மாற்றி கர்த்தர் குறித்த காலத்தில் ஆரோக்கியமான பிரசவத்தை தந்தரல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரையும் அவர் தம் குடும்பங்களையும் கர்த்தர் பலப்படுத்தி எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாத்து ரட்சித்து நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் உங்க அன்பு மக்களுக்கு கர்த்தர் இறங்கி அவர்கள் நிந்தைகளை மாற்றிடவும் அற்புத செயல்களை அந்த குடும்பங்கள் கண்டு தேவனை மகிமைப்படுத்தவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரின் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம், அப்பம், தண்ணீர், வருமானம், குடும்ப தேவைகள் ஆசீர்வதிக்கப்படவும் தொழில் அபிவிருத்தி அடையவும் கையின் பிரயாசங்களில் நிறைவான பலனை பெற்று அனுபவிக்கவும் கண்களுக்கும் எரிச்சல்களுக்கும் விலக்கி உயர்வை பெற்றுக் கொள்ளவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே,
மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், அமைதி நிலவவும், எல்லையில் வாழுகிற மக்கள் பாதுகாப்பாய் வாழவும் தேவன் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். திருச்சபைகளில் நடக்கும் ஆராதனையில் கலந்து கொள்வோர் தேவ சத்தத்தை கேட்கவும், தேவ மகிமையை காணவும், திருச்சபை ஆராதனைகளில் தேவ வல்லமை வெளிப்படவும், விசுவாசிகள் தெய்வீக தொடுதலை உணரவும், சபை கூடி வருதலை அலட்சியம் செய்வோர் மனம் திரும்பவும், தேவைகளோடு இருதயத்தில் எதிர்பார்ப்புகளோடு ஆராதனையில் கலந்து கொள்வோர் அற்புதங்களை பெற்றுக் கொள்ளும்படியும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பல் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.